பாஸ், நம்ம இன்னும் பப்ளிசிட்டி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற? இந்த மாதிரி பேம்ப்ளெட் அடிச்சு ஊரா போவோம். எங்க ஹோட்டல்ல தங்க வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, என் பேர் கிரண். இந்த ஹோட்டல் ஓனர். இவர் எங்க மேனேஜர். வணக்கம் மேடம். இவர் இந்த ஹோட்டல்ல கக்கூஸ் கலர்னு சொன்னா கூட இதே ரியாக்ஷன் கொடுப்பா. பாக்குறியா? இனிமே இங்க 2 பணம் தங்கி இருக்கான். உன்னையும் கொல்ல போறாங்களா? என்னையா சொன்னல. இப்ப நீ தான் சொல்லி பாரு. எப்படி சார்? சொல்லியா? இல்ல சார், வேணாம் சார். சொல்லுன்றல. உருகுதே. கவனிச்சிங்களா? வேற ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி தடவிக்கிட்டே ஆனா இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உன்னை திட்டதானே சொன்னேன். How could you do this to her? Give some respect to your daughter. என்னையா அந்த பொண்ணு கிட்ட கோலர் கலர் பண்ணிட்டியா? டாக்டர் கிட்ட கூட்டு போக சொல்லுது. மேடம், புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணோட இயலாமைய ஏன் கிண்டல் பண்றீங்க? கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன். இவனை தாலி கட்ட போட்டாட்டி இவனை நான் திட்டுவேன், ரத்தம் கொடுப்பேன். உனக்கு என்ன பத்தி? ஆமாம்மா, அடிக்கிற கை தானே சார் அடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி? எங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எங்க 2 பேருக்கு தனி ரூம் கொடுத்துருங்க. ஒரு குசலுக்கு அவனுக்கு இன்னொரு ரூம் கொடுத்துருங்க. ஓகே? 2 ரூம் பாஸ். சூப்பர். ஐயா! கலுசட. சகுனமே சரியில்லை. முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி என்ன சார்? நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இருக்கு. ஏதோ ஒன்று கொடுங்க. 2 minutes. ஓகே. சரியான பக்கியா இருப்போம் போல. இல்ல இல்ல, ரொம்ப தப்பா இருக்கு. வேணாம், இந்த இடம் சரியில்லை. வேணாம், இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துரும். என்ன சார் காமெடி பண்றீங்க? ஒரு பூனை குறுக்க போனாலும் இந்த இடம் தப்பாயிடுமா? அப்படின்னா விபரீதம் நடந்துற போகுது. அந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருமா? சார், அப்பா சார், ரெடி ரெடி அப்பா ரெடி. யோ, என்ன வாயா வந்து போயிட்டாயா? ஐயோ அப்பா, எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை காலி பண்ணிட்டீங்களே. நாங்க ஒண்ணும் கொல்லையா? கேட்கவே இல்லையே. ஏய் தப்பு முக்கி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். பொறுமையா ஏன் இப்படி கத்துற? பிபி நெஞ்சு இன்ஜர் செத்துற போற. போடா. ஐயோ, அப்பா குட்டி சரிஞ்சிடுச்சு. யோ, இவனும் போயிட்டாயா? நிமி ஜகமுச்சா. டேய், என்ன நம்மள புடிடா, போலீஸ்க்கு போட போறாங்க. டேய் கக்கா மச்சான், நில்லுடா. டேய் 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 நில்லுங்க. மேடம், மேடம், பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. பயப்படாதீங்க, கையை கொடுங்க. ஆமாம் மேடம், கையை கொடுங்க. நைட் நேரம் வர மேலே ஏதாவது விழுந்து வைக்க போகுது.
இவனுங்களுக்கெல்லாம் சாவறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இந்த ஷரத் தாண்டா இவ சொல்லதான் எல்லாரும் செத்தாங்க. நீதாண்டா ஏதோ பண்ணிருக்க. என்ன வம்பா போச்சு? நான் ஏதோ கூட்டாம்போக்கில் சொன்னாலும் நினைச்சு அது பேர் கோயின்சிடன்ஸ். இப்போ நான் மழை பெய்யும் சொன்னா மழை பெய்யுமா? நான் சொல்றதெல்லாம் நடக்க நான் என்ன கடவுளா? இல்ல சாத்தானா? என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? என்னத்தையும் நடிச்சிருப்பீங்க. சாரி ஒரே டென்ஷனாக இருக்கு ஷரத். இந்த மாதிரி பொலம் பத்திரிக்கிற விஷயம் நான் பண்ணதே இல்லை. கவலைப்படாதீங்க பாஸ். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருந்த எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். யார் சார் வீட்ல? என்ன சார் வெளியே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? யார் சார் இந்த இடத்தோட ஓனர்? இதோ இவர்தான். நான் தாங்க ஓனர். சொல்லுங்க. என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னாச்சு? என்ன சார் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. அது வந்து முடியல சார். ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளம் பண்ணலாமா? அப்ப நான்லாம் எப்படி சார் போட் பண்ண எடுத்துட்டு? யோ என்ன சொல்ல வர? சார் உங்களுக்கு செடி நடணும், பழம் தோண்டனா எங்களை கூடுங்க சார். நீங்களா பழம் தோண்டி மூடி வச்சிருக்கீங்க? என்கிட்ட நல்ல நல்ல பிளானட்ஸ்லாம் இருக்கு சார், பாருங்களேன் சார். சார் தேங்க்யூ சார். கிளம்பு. என்ன பார்த்து சார். ஐயோ ஷரத், நம்ம குழுத்தோடைய 3 விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சியா? வா போய் சரி பண்ணலாம். வா சீக்கிரம் நொண்டியா. தோட்டக்காரன் இருந்து கக்கூஸ் கலவர வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. தோட்டக்காரன் ஓகே, கக்கூஸ் கலவரன்னு யாரை சொல்றாரு? ஐயோ என்னையா டேஞ்சர் மேல டேஞ்சரா இருக்கு. போலீஸ் வராங்கயா. அட பாவி டபக்குடப்பா இப்போ மட்டும் பாஸ்டா ஓடுறான். யோ ஷரத் பாஸ் வாங்க பாஸ் சொல்லிக்கலாம். நகரியா மச்சி நிச்சி வர்ற நேரம் மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. மேடம், யா இந்த ஹோட்டல் ஓனரை மீட் பண்ணோம். சொல்லுங்க. நான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆக போறவதான். உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? என்ன வேணும்? நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இந்த ஹோட்டல் ஓனரை பார்க்கணும். யா டெல் மீ. நான் தான் ஓனர். இவ ஓனரா? இது சும்மா எடுபிடி. யார் எடுப்புடி? பின்ன உன்னை கை காலமுக்கு தானே கூட வச்சிருக்காரு. நானா? நேத்து நீ தாண்டி அவன் முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருந்த. நீ தான் எடுப்புடி. அது நேத்து வந்தவங்க போயிட்டாங்கன்ற டென்ஷன்ல இருந்தாரு. அதான் ரிலாக்ஸ் பண்ணி விட்டேன். இப்ப அந்த அங்கிள் கூட தான் வந்திருக்காரு. இவரு போயிட்டா கிடைக்கிற முதுகெல்லாம் தேப்பியா? அதுக்காக கண்டவங்க முதுகுல நினைச்சு கம்மி இல்ல. என்ன நினைச்சிட்டு என்ன வேலை வேலை வச்சுக்காத. புரியுதா? இவங்க போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் சண்டை இருக்கு. நிறுத்துங்க. தினமும் உங்களுடைய பெரும் போராட்டமா இருக்கே. சாரி சார், நான் தான் இந்த ஹோட்டல் ஓனர். என் பேரு கிரண். கொஞ்ச நேரத்தில் இந்த 2 பொண்ணுங்களும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்கப்பா. இந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் கட்ட போகிறதா கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க. எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க இங்கே? இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான் இப்போ போனாங்களே இந்த 2 பொண்ணுங்க. 4வது யாரு? அது வந்து ஷரத். இங்க வாயா. ஜன்னல் தொடச்சிட்டு இருந்தார் சார். சார் வணக்கம் சார். எங்க மேனேஜர். நாம் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஆமா சார், எனக்கும் ஸ்மிதா கூட இதே ஃபீலிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இங்கே எத்தனை கஸ்டமர் தங்கியிருக்காங்க? இன்னும் யாரும் வரல சார். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையே, நான் அப்படி கேள்விப்படலையே. அது வந்து உண்மையை சொல்லுங்க சார். யாருமே வரல சார். அது வந்து சார் சும்மா போட்டு வாங்கினேன் சார். வந்த கஸ்டமர்லாம் கிளம்பிட்டாங்கன்னு இந்த பொண்ணுங்க சண்டை போலே புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். நம்மளை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் இப்போ கிளம்புறேன். ஓ சாரி சார். இந்தாங்க. எப்போ இப்படி வெளிப்படையாக கொடுக்காதீங்க. லெஃப்ட் கொடுக்கறது ரைட்டுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? ஓ சாரி. இப்போ இல்லைம்மா, அடுத்த முறை. ஓகே சார். இவர் முகம்தான் எங்கேயோ பார்த்த ஞாபகமாகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம் வேலை பண்ணி போலீஸில் மாட்டிருக்கியா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். நான் ரொம்ப நல்ல பையன். பிடிக்கிறேன், சீக்கிரம் பிடிக்கிறேன். சி, என்ன கன்றாவி கனவுடா இது.
சரத் என்னையா பண்ணிட்டு இருக்க? ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். அது தெரியுது. அதை கண்ணாடியை பார்த்து பண்ண வேண்டியது தானே? அதை விட தான் பாஸ். மூஞ்சி அறுப்பு போட்டு போறியா? நோ ப்ராப்ளம் பாஸ். பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். அழகாக இந்த கண்ணாடியை பார்த்து பண்ணு. கண்ணாடிலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது? அதான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது சொல்கிறேன்ல. ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. என்னடா இது? பசங்களா ஓடாதீங்க, நில்லுங்க. சைலன்ஸ். நானா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை பயப்படுறதா? சண்டை போடக்கூடாது. அமைதியா இருங்க எல்லாரும். சொன்னா கேளுங்கடா, இறங்குடா. கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளுங்க. வாங்க டீச்சர். எத்தனை நாளைக்கு எத்தனை ரூம்? ஒரே நைட் தான், காலையில கிளம்பிடுவோம். நைட் தான் நீங்கள் பிரச்சனை. நீயே பிசினஸ் எடுத்துற போல. பாஸ், இது வரைக்கும் அவங்க எல்லாம் நட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. புதைக்க இடத்துல வர கூட்டம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரும் சாவ போகிறதில்ல. யாரும் சாவாக நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா? வா. ஒன்றுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா? அதான் எப்படி அக்காமடேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் மாற்றி எடுக்கிறீங்க. ஐயோ போச்சு, நம்ம ஓட ராசி ஆரம்பிச்சிருச்சு. ஆன்ட்டி தான் புள்ளைய சொல்லி போடுது. ஐயோ, அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்ட பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஏடா மணி அடிக்க போற? ஆராத்து பட போடா. சரத், ஏன் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிற? பாஸ், இந்த இட்லி ஒன்றா மணி அடிக்க பார்த்தான். அவன் அடிச்சுட்டு போறான். உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மணி அடிச்ச 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியுங்களா பாஸ்? வசப்பட்டு வருமே பிடிவாதம், பகைமை வசப்பட்டு வருமே பிடிவாதம், ஏழ்மை வாட்ட தவிர்த்தோர் பலர், பலத்தால் வசப்பட்டு வருமே பிடிவாதம், 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 பிடிவாதம். ஜுனூன், 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 ஜுனூன். சூப்பர் சார். ரொம்ப நாள் இந்த பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களுடைய ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களா வந்து எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். ஓகே. அப்புறம் சார், இதில் உங்கள் பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. மணி அடிச்சிட்டானுங்க பாஸ். ஏய், என்ன இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஓபி அடிச்சிட்டு இருக்க? இவ்வளவு கூட்டத்துக்கு இதுதான் பண்ண முடியும். சில ஜன்மங்க வாய் அசை போடுறதுக்கும் வம்பு பேசுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க போல. கிரண், முதல்ல இங்க ஓசில இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அனுப்பணும். ஆமா கிரண், அதுவும் வேலையை செய்யாம ஓசி சோறு சாப்பிடுதுங்களே, அதுங்களை முதல்ல விரட்டணும். ஏய், யாரடி ஓசி சோறு சாப்பிடுறாங்க? நீதான். வேற யாரு? ஐயோ அம்மா, கண்ணுகளா தாய்களா, உங்க சோத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிங்கம்மா ப்ளீஸ். ப்ளீஸ் போங்க. கூட மூஞ்சிக்கு அடுத்தவங்களை நோண்டாம தூக்கமே வராது போல இருக்கு. நானே இவனும் மண்டையை போட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. உள்ள நீ அவ்வளோ நேரம் அந்த ஆக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்த. இல்லை பாஸ், வாத்தியார் போதையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம்ல? நோ ப்ராப்ளம் பாஸ். வா. என்னையா சத்தம் அது? ம் 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 என்ன கொட்டனல மாட்டீங்க. வேலையை பார்க்க என்ன விளையாடிட்டு இருக்க? ஏன் பாஸ், என்ன பார்த்தா விளையாண்டாம மாதிரி இருக்கு. இங்க வந்து மாட்டீங்க. அறிவில்ல உங்களுக்குலாம்?
யார் அந்த அங்கிள் அடிச்சது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. விடுங்க மேடம், சின்ன பசங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க. இவங்களா சின்ன பசங்க டெக்னிக்காக விதமாக பாண்டி அடிக்கிறானுங்க. இவங்களை சும்மா விடாதீங்க மேடம். இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னடா இந்த ஜேம்ஸ் வேணுமா? நல்ல தலையை மட்டும் ஆட்டு. இந்த ஜாடியுள்ள எத்தனை ஜெம்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாடி அப்படியே தருவேன். தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. 247 வேணா எண்ணி பாருங்க. யோ, உனக்கு வேணா கீழே தருவாங்க. உயிஷ்டத்துக்கு அடிச்சு விடுற அல்பம். இல்ல பாஸ், அதுல 247 தான் இருக்கு. வேணா எண்ணி பாருங்க. ஓகே, பார்க்குறேன். 5, 6, 7, 8, 15, 18, 50, இந்த 100, லுக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. 125, 200, 243, 245, 247. மை காட், எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல. எப்படி நான் இவ்வளவு கரெக்டா சொன்னேன்? உங்க மூளை கிட்டாத விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? என்னையா சரத், எல்லாம் ஓகே தானே? சொல்லியா? யோ, பதில் சொல்லியா? கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ, சரத். யோ, லுக்கி கண்டிச்சு யார் இல்லையா? ஜட்டி கூட போலையா நீ? இல்லையா? பயமா இருக்கே. யோ, இல்லையா? அடிங்க. பாஸ், என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா? லுங்கி கண்டதுக்கு தெரியாம தூக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படியே விட்டேன். ஷரத், எந்திரியா, என்னாச்சு போய் பார்ப்போம். வா. ஷரத், ஒருத்தரையும் காணமே. பாஸ், இந்த வாட்டி வித்தியாசமா எல்லாரும் மாயமா மறைச்சாங்க போல இருக்கு. பொம்புக்கு போன வானருங்க இப்படி வாசிக்க பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? கிளம்பிட்டீங்களா மேம்? ஆமா, கிளம்பி. எல்லாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க கிளம்புறோம். வரோம். தேங்க் யூ. யோ, வாயா, இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். சீக்கிரம் வாயா. ஏன்டா கண்டதை கீழே போட்டேன் உயிரை வாங்குறீங்க? 4, 6, சார் 10. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். மூட்டு போயா. ஆர சீன் பாரு. பாஸ், முதல் முறையா எல்லாரும் உயிரோட போறாங்க. என்னையா? அந்த மெஸ் போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. யோ, இறங்கியா. இவன் ஒருத்தன். மேடம், உங்க பிடி மாஸ்டர் எங்க? அவர் இப்ப ஸ்கூல்ல இருப்பாரு. ஓ, அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? இல்ல, அவர் வரவே இல்ல. அப்போ நேத்து உங்களோட வந்தவரு? அவர் வேற ஸ்கூல் பிடி மாஸ்டரா இருக்காரு. சரி, நாங்க வரோம். பாய். சார், சார். நோ ப்ராப்ளம் பாஸ், உள்ளதான் யோகா பண்ணிருக்காரு. யோகாவா? உள்ளையா? கக்கு ஸ்கூல்ல என்னையா யோகா பண்றாவ? வந்து நீங்களே பாருங்க. சரத், இவன் யோகா பண்ணலையா? சோப் அடிக்க கமல்ல சொல்லியிருக்காயா? ஐயோ ஐயோ. சார், பிடி சார், உள்ள என்ன சார் பண்றீங்க? கிரண், நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா. எனக்கு லைட்டா அந்த ஷரத் மேல தான் டவுட்டா இருக்கு. லைட்டா இல்லடா,
எனக்கு அவன் மேலதான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேற்று அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஒருவேளை அவன் கிரிமினலாக இருக்கணும்னு தோணுதுல்ல? அவ யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் பேய். ஏச்சி, என்னடி லூஸ் மாதிரி பேய் பூதம் கிளப்பி விட்டுட்டு இருக்க? கிரண், நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. நேத்து அந்த ஜாடியில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னான். இது எல்லாத்தையும் விட நீ அவன்கிட்ட கண்ணாடியை காட்டும் போது அவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தில்ல? எனக்கும் அந்த விஷயத்த உறுத்திட்டு இருக்கு. ஆனா அதை வச்சு அவன் பேயிட எப்படி முடிவு பண்ணுவேன்? ப்ளீஸ் கிரண், எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. எனக்கு என்னமோ அவன் ஒரு பேய்னு தோணுது. பேயா? பூனைக்கு பாய்ச்சல் வச்சிட்டேன். இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி.